அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த சித்திரை மாதம் பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களை கொண்ட ஒரு சுழற்சி. 38வது வருடம் குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாசுவ வருடம் பிறக்க இருக்குது. குரோதி அப்படின்னாலே பகை கேடு, இது எல்லாமே நீங்க போகிற வருடமாகவும் இந்த விஸ்வாசுவ வருடம் அப்படின்னா உலக நிறைவு வருடம் அப்படின்னு பொருள். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் நமக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்குது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். சூரிய பகவான் 12 ராசிகள்லேயும் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாள் தான் தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். சூரியன் மேஷ ராசியில் அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் கடக ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறாங்க. புதன் சுக்கிரனும் மீன மனையில தான் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் மேஷ ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சித்திரை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நவ கிரகங்களோட மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது? மனதில் பட்டதை மறைக்காம பேசக்கூடியவங்க தான் இந்த மேச ராசிக்காரர்கள். இந்த சித்திரை மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமானாலும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசியிலேயே உச்ச நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கையை கொடுப்பாரு. என்னென்ன மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்களோ அத்தனை மனக்குழப்பங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு தீரப்போகுது. சூரியனை போல செயல்படக்கூடிய மாதமா இந்த சித்திரை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. தெளிவான முடிவு எடுப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு சில முடிவு எடுக்கும் பொழுது குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த முடிவு எடுத்தால் சரியாக வருமா, இல்லை தப்பாயிடுமா, இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா, இதனால் கடன் வருமா, நமக்கு உற்றார் உறவினர்களால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு தயங்கி ஒவ்வொரு முடிவையும் எடுத்த நீங்கள் உங்கள் ராசியில் சூரியன் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது தெளிவான முடிவு அப்படிங்கிறத எடுப்பீங்க. அரசாங்கத்தின் மூலம் எதிர்பார்த்திருந்த காரியம் நடக்கும். பலமுறை முயற்சி எடுத்தும் முடிவடையாத காரியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். சனி பகவான் 7.5 சனியில் விரயச்சனியாக இருக்கிறாரு. சனி பகவான் அப்ப விரயங்களை கண்டிப்பா கொடுப்பாரு மேச ராசிக்கு. சனி பகவான் வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்தி கொள்ளுங்க. வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சுப செலவு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சூரியன் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறதால கௌரவம், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மேசராசிக்காரர்கள் பெரும்பாலும் சுய கௌரவத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல அதுவும் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ தனத்தை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாரு. காசு பணம் உண்டு. ஆனால் சனி பகவான் விரயசனியாக உங்களுக்கு இருக்கிறாரு. அப்போ வருமானம் எந்த அளவுக்கு
வருதோ அந்த அளவு செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கிறாரு. அப்போ குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க, குடும்பத்துக்காக தேவையான பொருள்கள் வாங்குவீங்க. குடும்பாதிபதி சுக்கிரனோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மேஷ ராசிக்கு புதன் பேச்சியாக போறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி. குடும்பாதிபதி சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து ஒருத்தரை அனுசரணையாக நடந்துக்கணும். சுக்கிரன் ராகு சேர்க்கையால் 3வது நபர் குடும்பத்துக்குள்ளே நுழையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 3வது நபர் குடும்பத்துக்குள்ளே நுழையும் பொழுது பிரச்சனைகளோட தாக்கமும் அதிகரிக்கும். ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளேயே குடும்ப பிரச்சனை என்ன இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கணும். 3ஆம் நபரோட காதுக்கு போச்சு அப்படின்னா அது இன்னொருத்தவங்க காதுக்கு போகும்போது பல்வேறு விதமான செய்திகளாக திரிக்கப்படும். அதனால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம். 3ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், பயணம் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் தான். அதன் பிறகு மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் மேசராசிக்கு பேச்சு ஆகிறார். அதன் பிறகு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பயணத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். உங்களுடைய மனசுக்கு முதல்ல நிம்மதி கிடைக்கும். சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரைக்குமே டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, இடம், நிலம் வாங்கும் போதெல்லாம் அதோட தாய் பத்திரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தப்பான இடம், தப்பான வீடு, தப்பான நிலத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ராகு பகவான் கொடுப்பாரு. தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பார்த்துக்கணும். மேசராசிக்கெல்லாம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம்னா சூரியன். அவர் ராசியிலே இருக்கிறார். அதுவே ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். தந்தையாரின் மூலம் இதுவரைக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரப்போகுது. தந்தையாரின் மூலம் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். இல்லை அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு அந்யுன்யம் அப்படிங்கிறது பிறக்கும். குழந்தைகள் மூலம் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும். குழந்தைகள் மூலம் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவீங்க. குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனி பேச்சியாகி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. சனி கேது சேர்க்கை இருக்குது. கடன் அப்படின்னா ஒரு அளவு தான் இருக்கணும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடனை வாங்குவீங்க. அந்த மற்றொரு கடன் மற்றொரு கடனாக மாறும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடனை வாங்கவே வேண்டாம். உங்களுடைய கையிருப்பு எந்தளவு இருக்கோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்துக்கிறது தான் மேசராசிக்கு நல்லது. உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம் தேவை. தேவையற்ற உணவுகளை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்கணும். நேரத்திற்கு ஓய்வு எடுப்பது, நேரத்திற்கு உணவு உண்ணுவது, இதை எல்லாத்தையுமே கரெக்டாக செய்துக்கிட்டு வாங்க. திருமணம் சார்ந்த விஷயத்திலெல்லாம் முயற்சி எடுங்க இந்த சித்திரை மாதத்தில். இந்த சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். ஏன்னா குரு பயிற்சியாகி முயற்சி ஸ்தானத்தில் அமர போகிறாரு. அப்போ நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். நினைச்சதை சாதித்து காட்டக்கூடிய திறமை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட பிறக்க போகுது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை எழுந்திருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை அப்படிங்கிறது எடுத்துக்கணும். மேசராசிக்காரர்கள் அனைவருமே வீண் விரயங்களிலிருந்து விடுபடுறதுக்கு சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. சித்திரை மாதம் 24ஆம் தேதி மேசராசிக்கு புதன் போகிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூரியனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அதனால்
கல்வி சம்பந்தப்பட்ட என்ன முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதன் பிறகு உங்களுக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வேலையில் இருந்துட்டு வந்த ஒரு மந்தமான நிலை எல்லாமே மாறப்போகுது. பழைய கடன்களை அடைச்சி முடிக்கிறதுல முழு முயற்சியோடு நீங்கள் ஈடுபட போகிறீங்க. உங்களை விட்டு விலகி சென்ற உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சேருவாங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு இல்லத்து பூஜை அறையில் விநாயகர் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. விநாயகர் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடியவர் விநாயகர். விநாயகர் வழிபாடு உங்களுடைய வெற்றிகள் அனைத்தையுமே வழிவகுத்து கொடுக்கும் மேசராசிக்கு.